தமிழ் தலைவாஸ் டீமுக்கு பிகேஎல் சீசன் 12 என்ஐபி சைன் பண்ணதுல இருந்து ஆப்ஷன்ல பிளேயர்ஸ் எடுத்ததுல இருந்து கடைசி மேட்ச் வரைக்கும் கோச் எல்லாருக்குமே நாங்க ஃப்ரீடத்தை சரியா கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு தமிழ் தலைவாஸ் இப்போதைக்கு அபிஷியலா அவங்களோட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரான்ஸோட எதிர்பார்ப்பை எங்களால சரியா பூர்த்தி பண்ண முடியல, அடுத்த சீசன் இதை விட ஸ்ட்ராங்கா கம்பேக் கொடுப்போம், அது மட்டும் இல்லாம அதுக்கான வேலைகளை இப்பவே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. தமிழ் தலைவாஸ் டீம் பிளேயர்ஸ் கூட எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, தமிழ் தலைவாஸ் டீம் கோச்சஸ் கூட எப்படி இருக்காங்கன்னு தெரியாது, ஆனா தமிழ் தலைவாஸ் டீம் ஃபேன்ஸ் கூட எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா இருக்காங்க. நீங்க சென்னையில மேட்ச் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். சோ நிறைய தமிழ் தலைவாஸ் டீமோட ஃபேன்ஸுக்கு தமிழ் தலைவாஸ் டீம் அவங்களோட அபிஷியல் ஜெர்சியை ஸ்டேடியத்துல கொடுத்தாங்க. எத்தனை டீம் யாரெல்லாம் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. 199 பேரு இந்த மாதிரி ஒரு பிரான்ச்சைசி இருக்கு, அந்த டீமுக்கு ஒரு ஜெர்சி இருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு ஆப்ல போய் புக் பண்ணுங்க, ப்ரீ புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரு வியாபாரமா பாக்குற இந்த காலத்திலயும் எல்லா ஃபேன்ஸுக்கும் லிட்டரலா நிறைய ஃபேன்ஸுக்கு ஜெர்சியை எந்த டீம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரீயா டிக்கெட்ஸ் கொடுத்திருக்காங்க. பிகேஎல் சீசன் 10 அப்புறம் ஒரு குடும்பம் தமிழ் தலைவாஸ் டீமோட பிளேயர்ஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது சிஓ அதை கரெக்டா ஏற்படுத்தி கொடுத்து பார்க்க வச்சிருக்காரு. அது அப்போ பாத்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம பெரிய யூடியூபர்ஸ் சொல்லி தமிழ் தலைவாஸ் டீமோட ஃபேன் பேஜஸ் கிட்ட தமிழ் தலைவாஸ் டீம் நிறைய ஜெர்சிஸை கொடுத்து காம்படிஷன் நடத்தி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஃப்ரீயா கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஜெர்சிஸ் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிகேஎல் சீசன் 10 அப்புறம் ஒரு சின்ன டோர்னமெண்ட், மினி டோர்னமெண்ட் தமிழ் தலைவாஸ் டீம் கண்டக்ட் பண்ணி சாய்ராம் காலேஜ்ல கண்டக்ட் பண்ணி அங்க சேரா அண்ணா, ரஞ்சித், மாசானமுத்து இவங்க எல்லாருமே அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க, கை காசை போட்டு பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எந்த சீசன் ஸ்டார்ட் ஆகும் போதும் தமிழ் தலைவாஸ் டீம் சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு குஸ் போட்டி நடத்துவாங்க, அதுக்கு 10,000 ரூபாய் பிரைஸ் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ஃபேன்ஸ்க்காக பண்ணிட்டு இருக்காங்க. இதே போல ஒரு சில கபடியை பத்தி பேசுற இன்ஸ்டாகிராமர்ஸ்கா இருக்கட்டும், யூடியூபர்ஸ்கா இருக்கட்டும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா 2 பேர் பக்கத்துல உள்ள நியாயத்தை பார்த்துட்டு அப்புறம் உங்களோட ஒப்பீனியன் வைங்க. அவர் இந்தியன் டீமுக்காக பிளே பண்ண பிளேயரு, அவர் சத்தியம் பண்றாரு, அது மட்டும் இல்லாம ரயில்வேஸ் டீமுக்கு கோச்சா இருந்தவர் ஏன் இப்படிலாம் பேச போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். அதாவது அதே இந்தியன் பிளேயர் பவன் தான் ஸ்ரீனிவாஸ் ரெட்டி பாத்தீங்கன்னா தெலுங்கு டைட்டன்ஸ் டீமுக்கு கோச்சா இருக்கும்போது சப்ஸ்டியூஷன்ல வெளியே வா பவன் அப்படின்னு சொல்லும் போது நான் வர முடியாதுன்னு சொல்லி கோச்சே எதிர்த்து பேசிட்டு டீமுக்குள்ள இருந்தாரு. சோ அப்படிப்பட்ட பவன் அப்போ இந்தியன் பிளேயரா தான் இருந்தாரு. சோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு 2 பேர் பக்கமும் இன்னும் நியாயம் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஒப்பீனியன் வைங்க. இது ரிக்வெஸ்ட் தான்.